கர்நாடக தமிழன் படம் எடுத்துட்டான வந்து இவனுக்கு வைத்தறிச்சல் வந்துடுச்சா அப்படின்னு அவங்க கொடுத்துக்கிற பதிவு என்கிட்ட இருக்கு. நீங்க இந்த படத்துக்கு எதாவது அறிக்கை கொடுத்துருக்காரா அல்லது ரகசிய உத்தரவு கொடுத்துருக்காரா ஏதாவது வந்து சொல்லுங்க. என்ன பண்ணாரு, அவனுங்களை வந்து கத்தி முனையில துப்பாக்கி முனையில எல்லாம் மிரட்டிக்கிறாங்க. போனீங்கன்னா நடக்கிறதே வேற அப்படி இப்படி எல்லாம் இந்த ஒட்டுக்குழு சீமா நாட்கள் எல்லாம் பண்ணிட்டு எல்லாருமே வெளியே வந்தவன் அத்தனை பேரும் குற்றவாளியா? அதான் நான் கேட்கிறேன், அத்தனை பேரும் குற்றவாளியா? பிரபாரஞ்சுக்கு தன்னை முன் வச்சுக்கிட்டு கர்நாக்கள் உருவாவதை தடுக்க முடியாதுங்கிறாரு. சீமான் தானே ஒட்டுமொத்த கர்ணாவே. என்ன சொல்றேன், சம்மந்தம் இல்லாம நம்ம அப்படி பேசும்போது அதை பத்தி தான் நம்ம பேசணும் அப்படியும் மறுபடியும் நம்ம ரொம்ப ஆசை பேசுறேன். ஏன் கட்சிராது இருக்க நேரம் வெளியே போறா அப்படின்னு அப்ப நான் பார்த்தேன். நான் வெளியே போறேன் வரட்டுமா அப்படின்னு நான் கிளம்பி வந்துட்டேன். சீமானுக்கு ஏன் இந்த படத்தை எடுக்கிறதுக்கு வந்து முன் வரலன்னா, அவருடைய நோக்கம் இந்த மாதிரி படம் எடுத்து அதில் வரணும் வாழணுன்றதெல்லாம் கிடையாது. அவருக்கு வந்து காசு. ஆனால் சீமானுக்கு ஒரு வாய்ப்பு வந்தது, மிகப்பெரிய வாய்ப்பு வந்தது. இந்த மாதிரி ஒரு படத்தை இயக்கிறதுக்காக அவருக்கு 100 கோடி தரதுக்கே தயாராக இருந்தாங்க. பல பேர் அவரை தேடி வந்தாங்க. ஏன்னா நேற்று அங்கே நாளைக்கு இங்கே நடக்க போகுது, தமிழ்நாட்டில் நடக்க போகுது. கண்டிப்பாக நடக்கும். பாருங்க ஏங்க நடக்குது, எதுக்கு நடக்க வேண்டிய அவசியம்? அது நடக்கிறதுக்கான இது எல்லாம் ஆரம்பம் ஆயிடுச்சு. வணக்கம், இது அறத்தின் கழகம். இன்னைக்கு நம்ம சந்திக்கிற திரைத்துறை சார்ந்த தமிழில் விஷயங்கள் சார்ந்த அது மீது கொஞ்சம் பற்றுக்கொண்ட இயக்குனர் திரு கணேஷ் அவர்கள். வணக்கம். வணக்கம். போர்க்களத்தில் ஒரு பூங்கிற படத்துக்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது, இப்போ ரிலீஃப் ஆன கேள்விப்பட்டோம். என்னைக்கு எழுப்பாது அந்த படம் சந்தித்த தடைகள் என்ன? தடைகள் வந்து இந்திய அரசு வந்து 4 விஷயம் சொன்னாங்க. அதாவது 4 பாயிண்ட்ஸ். இந்த படம் வந்து புலிகளை ஆதரிக்கிறது, முதல் படம். 2வது தமிழீழத்தை நியாயப்படுத்தும். 3வது இந்த படம் வந்தால் இந்தியா இலங்கை உறவு பாதி. 4வது பாயிண்ட்டு கொடூரமான காட்சிகள் உள்ளது. இந்த 4 பாயிண்ட் சொன்னாங்க. இந்த 4 பாயிண்ட்டை சொல்லி தடை விதிச்சிருக்காங்க. இப்போ நீக்கிட்டாங்களா? ஆமாம், தடை விதித்து நீதிமன்றத்துக்கு போய் நீதிமன்றத்தில் 9.5 ஆண்டுகள் இருந்து இப்போ இந்த வழக்கில் சட்ட போராட்டத்தில் எனக்கு நீதி கிடைச்சிருக்கு. ஆமாம். படம் ரிலீஸ் ஆவதற்கு உறுதி கிடைச்சிருக்கு. அதாவது தடையை நீங்கிடுச்சு. தடை நீங்கினுச்சுன்னா வழக்கு என் பக்கம் வந்தது. அதுக்கு அப்பீல் போடணும், யாராவது அப்பீல் போடுவாங்கன்னு இருந்தது. இதில் வழக்கு தொடர்ந்த குடும்பத்தாரும் இந்திய அரசாங்கம் வந்து அப்பீல் போடுவாங்கன்னு நான் எதிர்பார்த்தேன். ஆனால் அவங்க வழக்கை வாதாடுறதுக்கே வரல. இந்திய அரசாங்கம் வந்தாங்க, ஆனால் இதை எதிர்த்து எதுவுமே அவங்க குரல் கொடுக்கல. கேஸ் டிஸ்மிஸ் ஆயிடுச்சு. டிஸ்மிஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு காலம் நேரம் இருந்தது அவங்களுக்கு அப்பீல் போடுறதுக்கு. நான் எதிர்பார்த்தேன் அப்பீல் போடுவாங்கன்னு, ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அப்பீல் போடலை. இப்போ இடையில ஏதோ அந்த கதாநாயகி எது மிரட்டப்பட்டதெல்லாம் ஒரு தகவல் 6 வருஷம் முன்னாடி வந்துச்சு. ஏன் அவங்க மிரட்டப்பட்டாங்கன்னு புரியல. அது வந்து சில பேர் வந்து அதாவது ஒட்டுக்குழுன்னு சொல்லுவாங்க, நமக்கு எதிராக இயங்குகிற ஒட்டுக்குழு. தமிழினத்திலேயே கடைசி காலகட்டத்தில் வந்து துரோகம் இழைத்தவர்கள்லாம் வந்து இப்படிப்பட்ட நீதி வேண்டி இனப்படுகொலையை மையப்படுத்தி படம் வரக்கூடாதுன்றதுல உறுதியாக இருந்தாங்க. அவங்க வந்து மிரட்டல் தான். இது வந்து லண்டன்லேருந்து வந்தது அந்த மிரட்டலா? ஆமாம், அந்த லண்டன்லேருந்து வந்தது. நாங்கள் போய் தமிழ்நாடு காவல்துறைகிட்டையும் புகார்லாம் கொடுத்துட்டு வந்தோம். யாருன்னு ஓப்பனாக சொல்ல முடியாதா? எந்த ஒட்டுக்குழுன்னு சொன்னால் தானே நீங்கள் சொல்லக்கூடிய அந்த தமிழினத்துறையும் யாருன்னு உலகு தெரியும். இல்லை, இது எப்படின்னா லண்டன்லேருந்து கால் பண்ணி அந்த பெண்ணுக்கு தான் ஃபோன் பண்ணி மிரட்டிக்கிறாங்க. நீ இந்த படம் வரக்கூடாதுன்னு. ஏன் என்னையே மிரட்டிக்கிறாங்க. என்ன ஒரு நாட்டில் மிரட்டலை, என்ன லண்டனில் மிரட்டினாங்க, கனடாவில் மிரட்டினாங்க, சுவிட்சர்லாண்டில் மிரட்டிக்கிறாங்க. என்னன்னு மிரட்டினாங்க? பிரான்ஸில் இந்த படம் வரக்கூடாதுன்னு. ஏன் வரக்கூடாதுன்னு சொல்லி அந்த இப்போ நீங்கள் படம் பார்த்துக்கிறீங்க, ஆமாம், உங்களுக்கு தெரியும். இப்படிப்பட்ட படம் வந்து தமிழர்களுக்கு ஒற்றுமையை எழுச்சியை வரக்கூடாதுன்றதுல உறுதியாக இருந்தாங்க. இன்னொன்று என்னென்னா, இதில் ஒரு சில ஆட்கள் தமிழனும் பேசிட்டுக்கிற ஆட்களை இந்த படத்துக்கு வந்து தடை கோரினாங்க. ஏன் சீமான் உள்பட. சீமானும் வந்து அவர் தமிழ் ஈழத்துக்காக தான் பேசுகிறோம்டா, ஈழத்துக்காக உயிர் கொடுப்போம்டா, ஈழத்து பெண்ணை கல்யாணம் பண்ணுவோம்னு சொன்னார். எவ்வளோ நடந்திருக்குது. அவர் இந்த படத்தை தடை சொல்ல காரணம் இல்லை ஏன் செய்யணும்? அவர் சீமானை பற்றி உங்கள் எல்லாரை விட எனக்கு தான் அதிகமாக தெரியும். என்ன சொல்கிறீங்க? ஏன்னா 2005 அவர் கூட நட்பில் இருந்துக்கிறேன். 2010 வரைக்கும் இருந்தேன் அவர் கூட. நட்பில் இருந்தீங்களா? அப்போ இயக்கத்தில் இது செயல்படலையா? இல்லை, அந்த நாம் தமிழர் தொடக்கத்துக்கு 21 பேர் காரணம். அதில் நானும் ஒருத்தன் முக்கியமானவன். 21 பேர் தான் தொடங்குது. அதுவும் நீங்கள் ஒரு ஒருத்தரா?
ஆமாம், 21 பேரில் நான் ஒருத்தன். இது தொடங்கினதே மணிவண்ணன் ஐயா வீட்டில் தான். மணிவண்ணன் வந்து இயக்குனர், உங்களுக்கு தெரியும். அவர் வீட்டில் தான் தொடங்குது நாம் தமிழர் அமைப்பு. அதுக்கப்புறம் தான் அது கட்சியாக மாறிச்சு, எல்லாமே இதாக. அப்போ அந்த காலத்தில் தொடங்கியிருக்கீங்களா? அப்போ அவர் இது எதிர்க்க வேண்டிய காரணம்? இப்போ மற்றவங்க நீ சொல்கிறீங்க இலங்கை, அதாவது இந்தியாவோ அல்லது ஈழத்துக்கு எதிரானவங்களோ எதுக்குள்ள ஒரு லாஜிக் இருக்குது, நியாயம் இருக்குது. சீமான் எதுக்க வேண்டிய காரணம்? இந்த கேள்வியை வந்து என்னை விட அவர்கிட்ட நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா சரியான பதில் கிடச்சிருக்கோம். ஒன்று என்னென்னா, சீமானுடைய குணாதிசயம் எனக்கு தெரியும், நல்லா தெரியும். நானும் ஒரு டைரக்டர். நான் ஒரு கேரக்டரை ஈஸியாக ஸ்டடி பண்ணிவிடுவேன். பழகும் போதே தெரிஞ்சிடும் உங்களுக்கு. ஆரம்பத்தில் நட்பில் பழகும் போது வந்து அவர் நல்லா தான் பழகிட்டு இருந்தார். அந்த எப்போ அந்த நாம் தமிழர் தொடங்கி ஒரு அவருக்குன்னு ஒரு இது, நீங்கள் அமைதி படை பார்த்துருப்பீங்க, சத்யராஜ் படம். மணிவண்ணன் தான் இயக்குனர். ஏன்னா அந்த படத்தில் படப்பிடிப்பு அந்த படப்பிடிப்பு நடக்கும் போதெல்லாம் சீமானும் அது உள்ளே இருக்கிறார். ஏன்னா மணிவண்ணன் கூட அவருக்கு குரு. அந்த மாதிரி தான் சீமான் மாறி இருக்கிறார். 2009-10 வரைக்கும் எனக்கு பார்க்கும் போது ஒரு நேர்கோட்டில் தான் பயணிச்சது. அந்த எழுச்சி தான் அவர் பின்னால் எல்லாருமே வந்தாங்க. ஏன்னா நான் கர்நாடக மாநிலத்தில் பெங்களூரில் பிறந்தவன். நாங்கள்லாம் அதை தேடி தான் வந்தோம். ஏன்னா சீமான் வந்து ஒரு கட்டமைப்பு உருவாக்குறதுக்கு முன்னாலேயே என்னுடைய ஒரு கட்டமைப்பு இயங்கிட்டு இருந்துச்சு. அதில் பல பேர், அதாவது என்னென்னா பல பேர் வந்து நாம் தமிழர் கடைசியில் போனவங்கெல்லாம் வெளியேறிட்டாங்க. ஏன்னா சீமான் வந்து உண்மையிலேயே 100 விழுக்காடு ஒரு நல்ல மனிதர் கிடையாது. அதாவது ஒரு இளைஞர் ஃபாலோ பண்ணுறாங்க, பொசிட்டிவ் பேசுகிறீங்க. இல்லை, நான் வந்து எனக்காக பேசலை. சரி, இப்போ எனக்கு ஏதாவது அவர் தீங்கிழிச்சிருந்தா கூட நான் அதை பற்றி வருத்தப்பட்டே இருக்க மாட்டேன், வேதனைப்பட்டே இருக்க மாட்டேன். அதே மாதிரி நான் ஏதோ ஒரு படம் எடுத்தேன், அந்த படத்தை அவர் தடுத்திருந்தா கூட நான் வேதனைப்பட்டு இருக்க மாட்டேன். ஒரு இனத்துக்காக முதல் அதாவது நல்லா கேட்டுக்கணும், இந்தியாவில் முதல் தமிழில் இந்த மாதிரி ஒரு படத்தை எடுக்கிறதுக்கு யாரும் முன் வராத பட்சத்தில் நான் எடுக்கிறேன். யாருமே வரல. ஏன்னா சீமானுக்கு படங்கள் வந்துருக்குல்ல. இல்லை, நீங்கள் மட்டும் கிடையாது, அப்படி கிடையாது. நான் எடுத்ததுக்கப்புறம் பல படம் வந்திருக்கும். நீங்கள் வேணா சொல்லுங்கள், ஏதாவது பட்டியலை சொல்லுங்கள். போர்க்களத்தில் ஒரு பூ தான் முதல் படம். அதாவது என்னென்னா, நீங்கள் இந்த படத்தை பார்த்ததில் உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு வரியும் ஒவ்வொரு காட்சியும் வந்து நடந்தவை. இது வந்து கற்பனை கிடையாது, எல்லாமே நடந்தது. எல்லா சம்பவங்களும் வந்து ஆதாரத்தோட அந்த இதுகளை வச்சு தான் நான் படைக்கப்பட்டது. இந்த மாதிரி ஒரு படம் 2009க்கு பிறகு தமிழ்நாட்டில் வரல. ஆனால் சீமானுக்கு ஒரு வாய்ப்பு வந்தது, மிகப்பெரிய வாய்ப்பு வந்தது. இந்த மாதிரி ஒரு படத்தை இயக்கிறதுக்காக அவருக்கு 100 கோடி தரதுக்கே தயாராக இருந்தாங்க. பல பேர் அவரை தேடி வந்தாங்க. ஏன்னா அன்னைக்கு தமிழினத்துக்கே ஒரு மிகப்பெரிய தலைவராக சீமானை தான் எல்லாரும் அங்கீகரித்தாங்க. உங்களுக்கு தெரியாத விஷயமே கிடையாது. அன்னைக்கு வந்த மிகப்பெரிய எழுச்சி. ஆனால் அந்த எழுச்சி இன்றைக்கி என்ன ஆச்சுன்றதை கேள்வியை விட்டுறேன். ஆனால் சீமான் வந்து இந்த மாதிரி படம் எடுக்க தயாராக இல்லை. சீமானுடைய குறிக்கோள் லட்சியம்லாம், ஏன்னா அவர் என்னை விட சிறந்த இயக்குனர், என்னை விட மட்டும் இல்லை எல்லாத்த விட ஒரு சிறந்த இயக்குனர். அவரே சொல்கிறாரு. ஏன்னா சிவாஜி கணேசனுக்கே நடிப்பு சொல்லி கொடுத்த ஒரு மிகப்பெரிய கலைஞர். அது நான் சொல்லலை, அவர் வாயாலே சொன்னேன். ஏன்னா அது மட்டும் இல்லை, உண்மையாக இருக்க வாய்ப்பு இல்லையா? உண்மையாக இருக்க வாய்ப்பு இல்லையா? இந்த உண்மையான்றது வந்து என்னை விட இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கிறாங்க இல்லைங்களா கலைஞர்கள், அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். சரி, இருக்கலாம் கூட. ஏன்னா சிவாஜி கணேசனோட மிகப்பெரிய நடிகன் தான் சீமான். நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி ஒன்று கேட்கும் போது இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு கட்டத்தில் ஒரு மிகப்பெரிய எழுச்சி, ஒரு போராட்ட தலைவனாக இருந்த சீமான் இன்றைக்கி ஒரு காமெடி பீஸே ஆகிட்டார். அதை விட நான் பாயிண்ட்டுக்கு வந்துடுறேன். சீமானுக்கு ஏன் இந்த படத்தை எடுக்கிறதுக்கு வந்து முன் வரலைன்னா, அவருடைய நோக்கம் இந்த மாதிரி படம் எடுத்து அதில் வரணும் வாழணுன்றதெல்லாம் கிடையாது. அவருக்கு வந்து காசு அங்கேருந்து வரதுக்கு ஆரம்பிச்சிடுச்சு, ஆரம்பத்திலேயே வரதுக்கு ஆரம்பிச்சிடுச்சு. ஈழ மக்கள் நம்ப போய் தான் பணம் கொடுக்குறாங்க. நீங்க சொல்ற பேண்டாப்ல கூட ஈழ மக்கள் நம்ப போய் தானே சீமான் நம்பி பணம் தர்றாங்க. ஆமாம்மா, ஈழ மக்கள் வந்து எப்படின்னா அதிபுத்திசாலிகள். உலகத்திலேயே தமிழினத்தில் அதிபுத்திசாலிகள் ஈழத்தமிழர்கள் தான். அதே மாதிரி முட்டாள்களும் அவங்க தான், முட்டாள்களும் அவங்க தான். சொல்கிறத கேளுங்க. ஏன்னா ஆரம்பத்தில் எல்லா நாட்டிலையும் என்னை எதிர்த்தாங்க. ஏன் என்னை அடிக்கிறதுக்கெல்லாம் வந்தாங்க, மிரட்டியெல்லாம் பார்த்தாங்க. ஏன்னா அதிகமாக சீமானுக்கு காசு கொடுத்தவங்களும் அவங்க தான். ஆனால் இன்றைக்கி சீமானுக்கு அவங்க கூட தேவையில்லை. ஏன்னா இன்றைக்கி காசு அவருக்கு இங்கேயே வருது. அன்றைக்கி சீமான் வந்து ஒரு மாருதி வேனில் போயிட்டு இருந்தவர், அதுக்கப்புறம் ஒரு வண்டியில் வந்தவர். இன்றைக்கி அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்குது, சீமான் எப்படி இருக்கிறாருன்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும், உலகத்துக்கே தெரியும். ஆனால் இனத்துக்கான ஒரு படம் எடுத்துகிட்டு நான் எப்படிங்கிறேன்றது இங்கே இருக்கிற பரவலான தமிழ் உணர்வாளர்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஏன் நாம் தமிழர்களில் தொடக்கத்தில் இருந்து
இருந்தவங்க இன்னைக்கு யாருமே கிடையாது, ஒருத்தரும் கிடையாது. அவங்க அத்தனை பேருக்கும் தெரியும் நாமெல்லாம் என்னன்ட்டு. ஏன்னா சீமான் வந்து ரொம்ப தெளிவானவர், புத்திசாலி, அறிவாளி. அவர் வந்து எல்லா விஷயத்துலையும் ரொம்ப 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 தெளிவானவர். எப்படின்னா ஒருத்தன் கூட இருக்கும் போது நீங்கள் படம் எடுத்தீங்க, நீங்கள் வந்து படம் எடுத்துருக்கீங்க சம்மந்தமாக. அவர் வந்து போர்க்குளத்தில் நேராக நின்று பல காட்சிகளை பார்த்துருக்காரு, அரிசிக்கு போல் சுட்டுருக்காரு, நேரடியாக பல விஷயங்களை சொல்கிறாரு. அண்ணன் அடுத்து அந்த அரசியல் கையகத்தையே அவர் கையில் கொடுத்து போட்டுக்கா சொல்கிறாரு. அதை சில லட்சுமி இளைஞர்கள் நம்பத்தானே செய்கிறாங்க. அது எல்லாமே அப்பட்டமான பொய். ஏன்னா சீமானை வழி அனுப்பி வச்சிருந்தே நான் தான். பெங்களூர் விமான நிலையத்தில் நான் தான் ஹோட்டலில் ரூம் போட்டு தங்க வச்சதே. அதுவும் என் காசில் தான் தங்க வச்சேன். அதில் வந்த 5 பேர் சாட்சி இன்றைக்கும் இருக்கிறாங்க. இன்றைக்கே இருக்க நான் தான் தங்க வச்சேன். நீங்கள் அங்கே அனுப்பிச்ச புண்ணியவான் நீங்கள் தானா? புண்ணியவான் மட்டும் இல்லை, அவர் அரசியலுக்கு வான்னு வரவேற்றது முதல் ஆளும் நான் தான். அரசியலே வேணான்னு தூக்கி போட்டார், இது உண்மை, வேணான்னு தூக்கி போட்டார். ஆனால் அன்னைக்கு இருந்த காலகட்டம் வேறு, அன்னைக்கு இருந்த சூழல் வேறு. இது வந்து சாட்சி வந்து இன்றைக்கும் என் கூட இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் நாம் நினச்சோம் ஏதோ ஒரு பெரிய மிக எழுச்சி வரப்போகுது, ஏதோ ஒரு புரட்சி நடக்க போகுது. அவர் பாசாங்கம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது இந்த படத்தை எதுக்கு வேண்டியே பாசாங்கம் பண்ண வேண்டிய அவசியம் எங்கிருந்து வரும்னு கேள்வி இருக்கா இல்லையா? இயல்பாகவே அப்படி என்ன உங்கள் படத்தில் அவருக்கு வன்மம் தெரியல? வன்மம்னா என்னை விட வேற எவனுமே அந்த பதிவை கொடுக்கக்கூடாது, நானும் எடுக்க மாட்டேன். கட்சியை விட்டு வெளியேறவங்க தான் பொறுப்பாளர்கள் தான், என்னை விட யாருமே முன்னேறக்கூடாதுன்னு சொல்லி சீமா நினைக்கிறான்னு சொல்றீங்க. நீங்கள் ஒரு சினிமா இயக்குனர், நீங்களே அப்படி சொல்கிறது சரியான்றேன். சரி கிடையாது, அதுதான் உண்மை. ஏன்னா யார் வேணா கேளுங்க, வந்தவன் அத்தனை பேரும் முட்டாள் கிடையாது, வந்தவன் எல்லாம் அத்தனை பேரும் அடி முட்டாள் கிடையாது. தெளிவாக தெரிஞ்சுக்கணும். வந்தவன்லாம் சீமான் வந்தவனெல்லாம் எப்படி அமைச்சிக்கிறான்னா கோவணத்தோடு தான் வெளியே அமைச்சிக்கிறாரு. அவன் வெளியே போய் ஒன்றுமே இயங்க முடியாது. அவனுடைய உழைப்பு, அவனுடைய நேரம், அவனுடைய காசு எல்லாத்தையும் உருவிட்டு தான் அனுப்புவார். ஏன்னா அவன் எல்லாம் இழந்துருவான். அவங்ககிட்ட இருக்கிறது என்னன்னா தன்மானம் ஒண்டி தான் இருக்கும். அவன் வேறு கட்சிக்கும் போக மாட்டான். அவன் வந்து ஏன்னா அவன் தேசிய தலைவரை நம்பி வந்த ஒரு இது, அதுக்கப்புறம் அவன் வேறு எங்கேயும் போக மாட்டான். அதில் ஒருத்தர் 2 பேர் தான் போயிருப்பாங்க, உங்களுக்கு தெரியும். ஆனால் ஒருத்தன் தப்பு செய்தான்னு சொல்லலாம், 2 பேர் செய்யலாம், 3 பேர், எல்லாருமே வெளியே வந்தவன் அத்தனை பேரும் குற்றவாளியா? அதான் நான் கேட்குறேன், அத்தனை பேரும் குற்றவாளியா? நீங்கள் இதுக்கெல்லாம் பதில் வந்து பல கருணாக்கள் உருவாகிறார்கள். பிரபாரஞ்சுக்கு தன்னை முன் வச்சுக்கிட்டு கருணாக்கள் உருவாகுவதை தடுக்க முடியாதுங்கிறாரு. சீமான் தானே ஒட்டுமொத்த கருணாவே. என்ன சொல்கிறீங்க? என்ன நீங்கள் உலகத்துக்கே தெரியும். ஏன்னா இன்னைக்கு இருந்த அடையாளம் போயிடுச்சு. இன்னைக்கு சீமானுக்கு இல்லை. சீமான் மட்டும் நேர்மையான வழியில் பயணிச்சிருந்தா அடுத்த முதலமைச்சர் சீமான் ஆகியிருக்கலாம். அதை கெடுத்துக்கின்னு சீமான் தான், வேறு யாருமே கிடையாது. நாங்களாம் எதிர்பார்த்தோம் சீமான் வந்து ஒரு நேர்கோட்டில் ஒரு சரியான பாதையில் போயிருந்தா சத்தியமாக சொல்கிறேன் அடுத்த 26 முதலமைச்சர் ஆகியிருக்கலாம். ஆனால் இன்றைக்கி ஒரு கவுன்சிலரும் இல்லை, ஒரு எம்எல்ஏ இல்லை. காரணம் என்னென்னா முழு காரணமும் சீமான் தான். சீமானுக்கு அந்த மாதிரியெல்லாம் ஒரு அரசியல் நடத்தணுன்னெல்லாம் அவசியம் கிடையாது. அவருக்கு இந்த சினிமாவில் வர காமெடி, வடிவேல் காமெடி பீஸ் மாதிரி தான். இன்றைக்கி வந்து அவருக்கு சொகுசான ஒரு வாழ்க்கை கட்சிச்சு, சொகுசான வாழ்க்கையை நடத்திக்கின்னு அப்படியே போயிடணும், அவ்வளோதான். இங்கே எதிராக பேசணும், அங்கே வசூல் பண்ணணும், இங்கே எதிராக பேசணும், வசூல் பண்ணணும். அவர் யாரை வந்தாலும் சமரசனம் அடிக்கிறாரு, திமுக அடிக்கிறாரு, பிஜேபி அடிக்கிறாரு. ஏன் நேற்று வந்து விஜய் கூட வெளுவெலும் வெளுக்கிறாரு, லாரியை விட்டு சாத்துட்டாரு. அதுதான் துணிச்சலாக பேசுகிறது. இல்லை துணிச்சல்லாம் கிடையாது. அதெல்லாம் இப்போது உங்கள் யூடியூபுக்கு ஒரு எல்லா யூடியூபர்ஸ்க்கும் ஒரு கண்டென்ட் வேணும். முதல்லாம் சில பேர் இருந்தாங்க, உங்களுக்கு தெரியும், எச் ராஜா, அப்புறமா எஸ் வி சேகர், இந்த மாதிரிலாம் ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் இருந்தாங்க. இப்போ சீமான் தான் எல்லாருக்குமே. சீமான் வந்து ஒரு கட்டுக்கதை, ஒரு கதை சொல்கிற ஒரு கதாசிரியர் கிடையாது, ஒரு துண்டு துண்டாக கதை சொல்கிறது. இன்னொன்று என்னென்னா இன்றைக்கி வரைக்கும் ஒரு கேள்வி இருக்குது. சீமான் வந்து தலைவரை சந்தித்து ஃபோட்டோ எடுத்தது கூட நாங்கள் ஒரு 5 பேர் இருக்கிறோம். எங்களுக்கு இன்னும் ஒரு கேள்வியாக இருக்குது. ஒத்துருக்காங்க, நீங்க ஃபேக்குன்றீங்க. இல்ல அந்த ஒரு முதல்ல நான் கேட்குறேன், இன்னைக்கு உங்ககிட்ட கேட்குறேன். ஒரு படம் எடுத்தா ஒரு ஸ்டுடியோவில் எடுத்தீங்கன்னு வச்சுங்க, இது டிஜிட்டல் ஆகிடுச்சு. இவர் வரும்போது சரி அன்னைக்கு ஃபோட்டோ வரும்போது, ஏன்னா நான் தான் ஏர்போர்ட்லேருந்து ரிசீவ் பண்ணுறேன். நான், ஜெகதீஷ பாண்டியன், இன்னும் ஒரு 3 பேர் இன்றைக்கும் இருக்கிறாங்க கூட. ரிசீவ் பண்ணி அங்கேருந்து வரும்போது முதல் கேட்ட இது, அண்ணே ஃபோட்டோ எங்கள் தலைவருதுன்னு. மூச்சே விடலை. கடைசியில் என்ன சொன்னார், இல்லைன்னார். இதான் உண்மை, இல்லைனாரு. அதுக்கப்புறம் ஆயிடுச்சு. சரி ஃபோட்டோ வந்துச்சுன்னு 2 வருஷம் கழிச்சோ 3 வருஷம் கழிச்சோ நீங்கள் ஒரு 3 ஃபோட்டோ விடுறீங்க. அந்த ஃபோட்டோ யார் கொண்டு வந்து கொடுத்தாங்க? 2009 போர் முடிஞ்சிடுச்சு. உண்மையான போராளிகள்லாம் கொல்லப்பட்டார்கள். உனக்கு யார் கொடுத்தாங்க? கொண்டு வந்து கொடுத்தவனுடைய அடையாளத்தை காட்டு. இல்லை எனக்கு இமெயிலில் அனுப்பிச்சாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இமெயில் ஐடியை காட்டு. நான் அந்த பாயிண்ட்டுக்கு அதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நான் வந்தது என் படத்தை தடுக்கிறதுக்கு நீ யார்றா?
நீ யார்? ஏன்னா நான் இல்ல அவர் எங்க இந்த படத்துக்கு எதாவது அறிக்கை கொடுத்துருக்காரா அல்லது ரகசிய உத்தரவு கொடுத்துருக்காரு? ஏதாவது வந்து சொல்லுங்களேன் கொஞ்சம். என்ன பண்ணாரு, ஐபிசி சேனல்னு ஒன்று இருக்கு, சரி. நிரேஜ் டேவிட்னு ஒருத்தர் டைரக்டர், லண்டன்ல இருக்கிறாரு. ம், ம், ம். நான் அவரை போய் 3 முறை சந்திச்சுக்கிறேன். அவர்கிட்ட இவர் ஒரு இது ஒளிநாடா விட்டார். சரி. என்ன விட்டார்னா, இவருக்கு என்ன தெரியும் தமிழீழத்தை பத்தி, இவர் யாரு, இவர் யார் படம் எடுக்க சொன்னாங்க, இவர் கர்நாடகத்தில் பிறந்தவர், இவருக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம்னு ஒன்று விட்டுட்டார். விட்டதுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சு, நான் ஒரு ஷோ இது ஏற்பாடு பண்ணியிருந்தேன் லண்டனில். நான் போகலாங்க. ஏற்பாடு பண்ணதுக்கப்புறம் அது வந்துடுச்சு. வெளியே வந்ததுக்கப்புறம் அந்த மக்கள் என்னென்னா அடுத்த நாள் வந்து அங்கே என்னென்னா அவனுங்களை வந்து கத்தி முனையில் துப்பாக்கி முனையிலலாம் மிரட்டிக்கிறாங்க. அந்த தேட்டர் ஏற்பாடு பண்ணுங்கலாம் நீங்கள் படமே பார்க்கக்கூடாது. அப்படியே மிஞ்சி சில பேர் என்ன பண்ணிக்கிறாங்க, அதில் வந்து 90 விழுக்காடு மக்களை வந்து இவங்க தடுத்துட்டாங்க. போனீங்கன்னா நடக்கிறதே வேறு அப்படி இப்படியெல்லாம் இந்த ஒட்டுக்குழு சீமா நாட்கள்லாம் பண்ணிட்டாங்க. மிஞ்சி போனவங்க கதறி கதறி அழுதுகிறாங்க. அந்த காணொலியை இப்போ கொடுக்குறேன், வேணா ஒட்ட வச்சுங்க. அந்த விஷயம் வந்ததுக்கப்புறம் அவங்களே சொல்லிட்டாங்க, சீமான் வந்து எங்களை சார்ந்து ஒரு படம் எடுத்தானா, அவனுக்கு ஏன் இந்த வேண்டாத வேலை, கர்நாடக தமிழன் படம் எடுத்துட்டான வந்து இவனுக்கு வைத்தறிச்சல் வந்துடுச்சா அப்படின்னு அவங்க கொடுத்துக்கிற பதிவு என்கிட்ட இருக்கு. அப்படியா? அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு, நான் இந்த ஆளு இல்லை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த ஆள் என்ன பண்ணாருன்னா, யோகியமானா இருந்தால் அப்படியே தானே இருக்கணும். உடனே ஐபிசி சேனலுக்கு அடிச்சு அதை டெலீட் பண்ணிட்டாங்க. ஆனால் அந்த மக்கள் கொடுத்த பதிவு என்கிட்ட இப்போவும் இருக்கு, இன்னைக்கு வரைக்கும். ஏன்னா நான் எல்லா இடத்துலையும் பேசிக்கிறேன். சீமான் வந்து எல்லாருக்கும் பதில் கொடுத்துக்கிறாரு, எனக்கு கொடுக்க சொல்லுங்க. உலகத்திலேயே சீமானுக்கு முதல் விளம்பரம் கொடுத்தவன் நான். உலகத்திலேயே விளம்பரம் 2008 ஜனவரி பொங்கல் அன்னைக்கு ஒரு விளம்பரம் கொடுக்குறேன். சரி, வாழ்த்துக்கள் படம் அதில் போட்டுட்டு முதல் ஈழத்துக்காக குரல் கொடுக்கும் கலைஞனே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவு இப்போ கூட இருக்கு என்கிட்ட, உங்களுக்கு வேணா கொடுக்குறேன். சரி, எல்லாமே இருக்கு. ஏன்னா அப்படி செஞ்சு உங்களை ஏன் அவர் புறக்கணிக்கணும், ஏன் படத்தை எதிர்க்கணும்னு கேள்வி. வைத்தறிச்சல் இன்னொன்று என்னன்னா, நான் என்ன கேட்குறேன், உங்க தனிப்பட்ட முறையில் கூட வைத்தறிச்சல்னு வச்சுக்குவோம், நீங்க வளரக்கூடாதுன்னு நினைக்கிறேன் வச்சுக்குவோம். ஆனால் ஈழங்கிறது அவர் உயிர் மூச்சு இல்லை. அவர் தானே அதுக்காக தான் அகதியில் கூட நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னார். இது யாழ் விஷயம் தெரிஞ்ச விஷயம். ஏதோ சந்தர்ப்ப சொல்ல திருமணம் பண்ண முடியாமல் போச்சு. ஆனால் அவர் ஈழத்தின் மீது உள்ள பற்று கொஞ்சம் கூடவா உண்மை இல்லைன்னு எடுத்துக்க முடியுமா? இல்லை, சீமானுக்கு வந்து ஆரம்பத்தில் உண்மையாக இருந்துச்சு, காலப்போக்கில் வசூல் வேட்டை ஆயிடுச்சு. சீமானை இயக்கிறது வந்து வேற ஒரு இது. அதாவது என்னன்னா, ஆர்எஸ்எஸ் பிஜேபி குரூப் தான் சீமானை வந்து இயக்குறாங்கன்றது பல பேர் பல இடத்துல சொல்லியாச்சு. எல்லாரும் அதான் சொல்றீங்க. நான் சொல்றேன் கேளுங்க. சீமான் வந்து எஸ்வி சேகர் உங்களுக்கு தெரியும், அவர்கிட்ட இன்னும் நெருக்கமாக இருப்பார். அவர் கூட சேர்ந்துன்னு கூட என் படத்தை தடுக்கிறதுக்கான காணொலியெல்லாம் இருக்கு, உள்ளே போய் பார்க்கலாம் நீங்கள். எனக்கு எதிராக ஒரு சதி, எனக்கு எதிராக இல்லை கிடையாது, இந்த படம் வரக்கூடாதுன்னு நிறைய சதி செய்தார். நான் இந்த ஆளுக்கிட்ட போயிட்டு ஃபஸ்ட்டு இந்த படம் வந்து ஆடியோ லான்ச்சிங் ஆச்சு. இளையராஜா தான் இசை. இளையராஜா பக்கத்தில் இவரை உட்கார வைக்கலான்ட்டு போய் கூப்பிட்டேன். அண்ணே நீங்கள் வாங்க இந்த படத்தை பாருங்கள். வரேன்னு சொல்லிட்டு வரல. இதுக்கு சாட்சி வந்து ஏகலைவன் உங்களுக்கு தெரியும், நல்லா தெரியும். அதே மாதிரி ஏகலைவன் இன்னொருத்தர் வந்து இவர் என்னுடைய ஒளிப்பதிவாளர் பார்த்திபன், 2 பேர் போய் கூப்பிட்டோம். வரேன்னு சொல்லியாச்சு, வரல. வந்திருந்தா கூட அதுக்கப்புறம் 5 முறை முயற்சி பண்ணேன், இந்த படத்தை பாருன்னு. நீ பார்த்துட்டு இந்த படம் சரியில்லைன்னா என்னை செருப்பை கட்டி அடிச்சிருக்கணும். நீ படமே பார்க்காத எல்லா இடத்துலையும் சொல்லி எல்லாருக்கும் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, எனக்கு ஒன்றும் பிரச்சனை ஆகலை, நான் எல்லாத்தையும் தாண்டி வந்துட்டேன். ஒரு தனி மனிதன் 10 ஆண்டு போராட்டம், யாராக இருந்தாலும் ஓடி போயிருப்பான். ஆனால் நான் தனி மனிதன் நான் நிற்கிறேன், இன்றைக்கும் துணிஞ்சு நிற்கிறேன். ஏன்னா என் பக்கத்தில் உண்மை இருக்குது, நியாயம் இருக்குது. உண்மையான இப்போ ஈழத்தில் இருக்கிற போராளிகளுக்கும் சரி, வெளி உலகத்தில் இருக்கிற போராளிகளுக்கும் சீமான் யாருன்னு இன்றைக்கி நல்லா தெரியும். ஈழம் அதாவது தமிழின போராளிகள் எல்லாருமே ஒட்டுமொத்தமாக அழியல, இப்போவும் அவங்க இயங்கிட்டு இருக்கிறாங்க. இவர் என்ன பண்ணார்னா, எல்லா நாட்டிலையும் போய் ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணிட்டார், கிளை. அதுவே மிகப்பெரிய எதிர்ப்பாக மாறி இன்றைக்கி எல்லாமே கனடாவில் போச்சு, லண்டனில் போச்சு, எல்லாம் உடஞ்சி சிதைஞ்சி இன்றைக்கி சின்னப்பன் ஆயிடுச்சு. இது சுவிட்சர்லாண்டில் எல்லாமே சின்னப்பன் ஆயிடுச்சு. எவ்வளோ வசூல் பண்ண முடியுமோ பண்ணிட்டாங்க, வந்துட்டாங்க, முடிஞ்சுன்றீங்க. ஆமாம் ஆமாம், அங்கே இருக்கிற சரக்கெல்லாம் எடுத்துட்டாங்க, அங்கே இருக்கிற காசு. அதான் சொன்னீங்களே, கோவணத்தோடு எல்லாரையும் விட்டாச்சு. எங்கெங்கே போகிறாங்களோ பிரான்ச் ஓப்பன் பண்ணுறாங்களோ அந்த அங்கே வந்து எல்லாம் கலெக்ட் பண்ணின்னு வந்துடணும். அதோடு முடிஞ்சிச்சு. இவங்களுக்கு இலக்கு, கொள்கை, கோட்பாடு எதுவுமே கிடையாது. முதல் வந்து நீ மனிதனா, நீ ஒழுக்கமுள்ள மனிதனா, நீ நேர்மையானவனா, உன் மனசாட்சியை தொட்டு சொல்லு. நீ யாருக்குமே தீங்கிழைக்கலை, நீ யாருக்குமே கெடுதல் இழைக்கலைன்றத நீ சொல்லி பார்க்கலாம். நீ அந்த மாதிரியான ஆள் கிடையாது. நீ வந்து படத்தில் சொல்லியிருக்கிற, என்ன சொல்லியிருப்பாருன்னா, அந்த படத்தில் தம்பி படத்தில் எனக்கு ரொம்ப ஈடுபாடு வந்ததே, நீ யாருக்கும் தீங்கு செய்யாத,
அந்த படத்தில் வரும் வசனம். ஆனால் நீ செய்கிறதெல்லாம் தீங்கு தான், நீ வாயில் மட்டும் உடச்சி விட்ற, நீ செயலில் ஒன்றுமே கிடையாது. ஏன்னா நீ வந்து பெரியாரை திட்டுற, பெரியார் அளவுக்கு நீ என்ன செய்துட்ட, நீ கருணாநிதி அவர்களை திட்டுற, உன் வேலை என்ன? வெறும் திட்டுறது, கண்டென்ட்டை க்ரியேட் பண்ணுறது, வசூல் வேட்டையை வாங்குறது, அவ்வளோதான். ஏன் உங்கள் வெளியே வந்து ஆளே சொல்கிறானே ஒவ்வொருத்தனும், அண்ணே இதனால தான் பிரச்சனை ஆச்சு, இதனால தான் பிரச்சனை ஆச்சு, இதனால அதான் பிரச்சனை எல்லாம் அவங்களே சொல்கிறாங்களே. நான் சொன்னால் தப்பு. முதல் சீமானை பற்றி இந்த மாதிரி தவறான மனிதன் பதிவு பண்ணது நான் தான் ஃபஸ்ட்டு. நீங்கள் ஆமாம், நான் தான் பண்ணுது. அதை நேர்மையாக சொன்னேன், நியாயமாக சொன்னேன். ஏன்னா நீ எல்லாரையும் ஒன்று சொல்லி 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 நீ என்ன யோகியனா? நீ யோகியனா இருந்தால் பரவாயில்ல, யோகியன் வந்து யோகியனாக இருப்பான், யார் மேலேயும் குறை சொல்ல மாட்டான். புரிஞ்சா? உன் வாயில் வந்து கதை கதை கதை, வெறும் கதை தான். எல்லாமே இன்றைக்கி வந்து காமெடி பீஸ் ஆகிடுச்சு. சீமானுடைய ஒரு பெரிய பிம்பம்லாம் இன்றைக்கி ஒன்றுமே இல்லை. ஏன் விஜயே சொல்லியாச்சே, ஓப்பனிங்லேயே சொல்லிட்டாரு, இந்த கத்துறது, கோப்பாடு போடுறது, சத்தம் அவ்வளோ கேவலமாக எவனும் சொல்லியிருக்க மாட்டான். ஆமாம், ஒரே முறை மூடு படலம் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே நான் என்ன சொல்கிறது? புரிஞ்சுங்களா? என்னுடைய இலக்கு அதெல்லாம் கிடையாது. இவங்க எப்படின்னா அரசியல் பண்ணின்னு செத்து போட்டோம், இவனுங்க எப்படின்னா போட்டோம். நமக்கு வேண்டியது இந்த படம் வந்து எல்லா மக்கள்கிட்டையும் போய் சேரணும், மக்கள் பார்க்கணும். இதை வச்சு கோடிக்கணக்கில் பணம் சம்பாதிக்கணும், காசு சம்பாதிக்கணும்னுலாம் கிடையாது. 10 வருட உழைப்பு, நேரம், காசு எல்லாத்தையும் இழந்து இன்றைக்கும் வந்து கடைசி மூச்சாக இருக்கிறேன்னா அந்த மாவீரர்கள், அவனுடைய ஆத்மா, அவன் ஆத்மா இங்கே பார்த்துருப்பீங்க, எல்லாமே செத்து போயிட்டாங்க, யாருமே இல்லை. இந்த படத்தில் இருக்கிறவங்க யாருமே உயிரோடு இல்லை. ஆனால் அவன் என்ன நினச்சிருப்பானா, நான் செத்துருவேன், என் தமிழீழம் இருக்கும், என் நாடு இருக்கும். அவங்களுக்கு நீங்கள் என்ன செய்தீங்க சொல்லுங்கள், என்ன செய்தீங்க? இல்லை அதில் ஒரு சீன் என்னன்னா, அந்த படத்தில் வர இசைப்பிரியாவிட்ட கூட இவர் சீமான் அங்கே போயிருந்த காலகட்டத்தில் தன் காதலை சொல்ல முயற்சி பண்ணதாக ஒரு தகவல் இருக்குது. அது எந்த அளவுக்கு உண்மை தெரில. அதே போல் யாழ்மதினி ஒரு பொண்ணு பண்ணான்னு சொல்கிறாங்க. அகதிகளை ஒரு அகதி பொண்ணத்தை நான் திருமணம் பண்ண, அதுவும் நடக்கலை. அதெல்லாம் உண்மையாக இயல்பாக நடக்காமல் போச்சா அல்லது என்ன நடந்துச்சுன்னு? இல்லை, சீமான் வந்து ஒரு மிகப்பெரிய நடிகன், சிவாஜி கணேசனுடைய பெரிய நடிகன். சிவாஜி கணேசன் திரையில் தான் அடிப்பார், இவர் வாழ்க்கையிலே நடிக்கிறவர். அந்த இதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். யாழ்மதியை நான் போய் ஃப்ரான்ஸில் சந்தித்தேன். பாவம், அந்த பெண்ணுடைய கண்களை பார்க்கும்போது ஒரு வாழ்க்கையை இழந்து எந்த அளவுக்கு அவங்க வந்து மனவலியோடு இருக்கிறாங்கன்றத நான் நேரில் பார்த்தேன். அதெல்லாம் வந்து ரொம்ப, இதெல்லாம் வந்து இன்றைக்கி பேசலாம், இன்றைக்கி எல்லாம் பண்ணலாம், அதெல்லாம் பாவம், அதெல்லாம் பாவம். ஏன் விஜயலட்சுமி கூட விஜயலட்சுமி அவர்கள் கூட வந்து என்னை தொடர்பு கொண்டு பேசும்போது உங்களுக்கும் நம்பர் அனுப்பிச்சிருந்தேன். பாவம், அவங்களெல்லாம் கேட்கும் போது ரொம்ப வருத்தம். ஏன்னா அவங்களெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், இவர் கூட பார்த்துருக்குறேன். அதெல்லாம் வந்து சில பேர் அதுக்கு சில தம்பிங்க வந்து தவறாக கூட பேசுகிறாங்க. அதெல்லாம் தப்பு. ஏன்னா அவனுக்கு ஒரு தங்கச்சியோ அக்காவோ அப்படி இருந்தால் அவனுக்கு தெரியும். அதெல்லாம் வழிகள். அது யாழ்மதியெல்லாம் வந்து ரொம்ப கொடுமை. பாவம், யாழ்மணி இதெல்லாம் மனசில் ஒருத்தரை மனசால் வந்து உடைச்சி அவங்க வந்து இன்றைக்கும் வந்து தனியாக தான் வாழ்கிறாங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப தவறான விஷயம். இதுக்குள்ளே வந்து ஏன்னா இசைப்பிரியாவும் சேர்த்து சொல்கிறாங்க. இசைப்பிரியா வந்து நான் கூட கேள்விப்பட்டேன். ஆனால் இசைப்பிரியா அவங்கெல்லாம் வந்து அவங்களாம் பேசுறதுக்கெல்லாம் இவங்களுக்கு தகுதியே கிடையாது. ஏன்னா அவ்வளோ வந்து பேசுறதுக்கே தகுதி கிடையாது. அது மிகப்பெரிய தவறான விஷயம். இறுதியாக அந்த படம் எப்போ வருது? இனிமேலும் கூட இப்பொழுதும் கூட எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய நபர்கள் இருக்கத்தான் செய்கிறார்களா? சீமான் உட்பட கேட்குறேன். இல்லை, இப்போ எனக்கு வந்து யாருமே எதிர்ப்பு கிடையாது. இப்போ வந்து நேரடியாக என்னை பார்த்தோ முதல்ல என் ஃபோன் பண்ணியெல்லாம் மிரட்டுவாங்க. இப்போ யாருமே கிடையாது. இப்போ யாருமே மிரட்டுறது, ஏன்னா நான் தான் சொன்னேனே, இது வந்து நீதிமன்றத்தில் சட்ட போராட்டத்தில் வென்று இருக்கிறேன். இந்திய அரசு வந்து இதுக்கு அப்பீல் போடலை. ஒன்று. இன்னொன்று என்னென்னா, ஒவ்வொரு ஊடகத்தையும் நான் கேட்குறேன், சார் இந்த படத்தை பாருங்க, பார்த்துட்டு உங்களுடைய கருத்தை சொல்லுங்கன்னு. இதில் உங்களுக்கு முதல் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நான் சொன்னேன், நீங்கள் படத்தை பார்த்தீங்க, உடனே என்னை வந்து ஒரு நேர்காணல் எடுக்கிறீங்க. காரணம் என்னென்னா, ஒவ்வொருத்தனுக்கும் இந்த படம் போய் சேரணும். இந்த படம் போய் சேர்ந்தால் அந்த வழியை பார்க்கணும். ஏன்னா இது வந்து என் வழி கிடையாது, இது எல்லோருடைய வழியும், தமிழ் இனத்தின் வழி. நேற்று அங்கே, நாளைக்கு இங்கே நடக்க போகுது, தமிழ்நாட்டில் நடக்க போகுது, கண்டிப்பாக நடக்கும். பாருங்க, ஏங்க நடக்குது, எதுக்கு அப்படி நடக்க வேண்டிய அவசியம்? அது நடக்கிறதுக்கான இது எல்லாம் ஆரம்பம் ஆயிடுச்சு. அதான் நீங்களே வந்து நீங்கள் திராவிடன் தமிழ் தேசியம் நீங்கள் அடிச்சுக்கின்னு சாவுங்க. நீங்கள் இதே பிரச்சனையில் இப்படி கிளப்புறாரு, மற்ற மக்கள் இல்லை இதை வந்து கலப்புறதுக்கும் வேற ஒரு காரணம், சீமானை இயக்கிறதே வேற ஒரு காரணம். ஏன்னா இவ்வளோ காலம் இல்லாமல் என்ன இப்போ வந்து புதுசாக உங்களுக்கு இல்லை, இப்போ என்ன உங்களுக்கு புதுசாக இல்லை, நான் சொல்கிறேன், இவ்வளோ காலம் இல்லை. 2009 ஆரம்பித்து இவ்வளோ பெரிய எழுச்சி. எங்கள் மேதகு தேசிய தலைவர் பிரபாகரன் சொல்லாததை
நீ யாரா சொல்கிறதுக்கு? நீ எவன் சொல்கிறதுக்கு? உனக்கு என்ன ஒரு ரைட்ஸ் கொடுத்தாரா? நீ வாயில் வட சொல்கிறிய, ஏதாவது எழுத்துப்பூர்வமாக காட்டு. நீங்கள் கூட சொன்னீங்க, நீங்கள் தான் அடுத்த தலைமை, நீ யாரை சொல்கிறாங்க காட்டுங்க யாருன்னு. சில ஈழத்தமிழர்கள் கேட்பாங்க என்கிட்ட, அவரை தான் நியமிச்சாங்கன்னு. நியமிச்சேன்னா உயிரை கொடுத்துட்டியா? சரி, உங்கள்கிட்ட எத்தனை பேர் இருக்கிறாங்க? எத்தனை பேர் இருக்கிறாங்க? லட்சக்கணக்கில் இருக்காங்கல்ல. இல்லை 30 லட்சமா 40 லட்சமா? 36 லட்சம் ஓட்டு போட்டிருக்காங்க. 36 லட்சம் ஓட்டு. சரி, உனக்கு எத்தனை பேர் ஆதரவாக இருக்கிறாங்க? ஓட்டரசியல் நினைக்கிறாங்க. ஓட்டரசியல் விட்டுருங்க, உண்மையாக ஆதரவாளர்கள் எத்தனை பேர் இருக்காங்க? தம்பியில் இருக்காங்க, அது ஒரு 1000 கணக்கில் இருக்குமே. 1000 கணக்கு வேணா, சரியா சொல்லுங்க. லட்சங்கள் இருப்பாங்க. ஒரு லட்சம் தான், அப்படியே இப்படியே போயிடுங்க. 27 கிலோமீட்டர் தான். நீங்க தான் மேடை சொல்றாரு, நான் ஆட்சிக்கு வந்தா நேர்பட கட்டுவேன்றாருல. ஆட்சிக்கு வருதுன்னா நீ இந்திய சட்டப்படி எல்லாத்துக்கும் உட்பட்டு தான் நீங்க வந்து இது எடுத்துக்கணும். நீங்க அப்படியே வந்து சத்தியபிரமாணம் என்ன, நான் இந்திய சட்டத்துக்கு உட்பட்டு நீங்க எம்பியா இருந்தா கூட எடுத்தாதான் உங்களுக்கு வந்து பதவியே. நீ வந்து சும்மா வாயில வட சுத்தி பாவம் இந்த தமிழ்நாட்டு மக்களையும் தமிழர்களையும் ஏமாத்துற வேலைலாம் செய்யக்கூடாது. நீ போ, நீ நீ தானேப்பா தளபதி, நீ போ முதல்ல. உன் பின்னால வராங்க, நீ ஏன் போல இது வரைக்கும்? ஆனால் இனப்படுகொலைக்கு நீதி வேண்டியாவது போப்பா, நீ போ. நீ வீரன் தானே, நீ தொடைய தட்டுற, நான் இதை பண்ணிடுவேன் அதை பண்ணிடுவேன் எல்லாம் வசனம் பேசுறிய. போ இறங்கு, நீ ஒத்தால போ. நீ வந்து ஒரு பில்டப்பை வச்சுக்கின்னு ஒரு 20 பேர் கூட வச்சுக்கின்னு பாடி கார்டெல்லாம் இந்த சினிமாவில் வர மாதிரி கருப்பு சட்டை போட்டு இதெல்லாம் எப்படிப்பா அது? இல்லை, இதெல்லாம் தலைவர் என்ன, இது தவறு. அது அதெல்லாம் பார்த்துன்னுக்குறாங்க. நீங்கள் நினைக்காதீங்க பூனை கண்ணு மூடிடுச்சுன்னா எல்லாமே இருட்டாயிடுச்சு, எல்லாம் பார்த்துட்டுருக்குறாங்க, எல்லாமே தெரியும். அமைதி காத்துட்டுருக்குறாங்க, அவ்வளோதான். அதுக்கான வழி கண்டிப்பாக உனக்கு கிடைக்கும். அதாவது உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சே ஆகணும். நீ பண்ண எத்தனை பிரச்சனைக்கும் இன்றைக்கி என்ன ஆயிடுச்சுன்னா 9, 10, 11, 12 அப்படியே எழுச்சியாக வந்தது. இன்றைக்கி தரமட்டத்துக்கு கொண்டு வந்து வச்சுட்டு யார்? திராவிடனை கொண்டு வந்து வச்சுட்டான், இல்லை கன்னடனை கொண்டு வந்துட்டு வச்சுட்டான். நீ தான் வச்சுக்கிறப்பா. ஆரம்பத்தில் எல்லாரும் சொல்லுவாங்க, நான் ஊருக்கு போகலாம் சொல்லுவானுங்க எல்லாரும் வெளிநாட்டுக்கு. அவர் இல்லைன்னா பிரபாகரனே தமிழ்நாட்டில் எல்லா பகுதிக்கும் தெரிஞ்சிருக்காது. டே மடையா, ஒவ்வொரு பகுதியிலையும் அவன் வந்து அண்ணா எங்கள் ஊருக்கு வாங்க, ஏன்னா நீ நல்லா பேசுவேன்னு வாங்கன்னு சொல்லிட்டு இவருக்கு மேடை போட்டு கொடுத்தது ஒருத்தன், ஒலிபெருக்கி கொடுத்தவன் ஒருத்தன், சோறொட்டி கொடுத்தவன் ஒருத்தன், சோறு கொடுத்தவன் ஒருத்தன், ஹோட்டல் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தவன் ஒருத்தன், காரு கொடுத்தவன் ஒருத்தன், காசு கொடுத்தவன் எல்லாம். வெறும் நீ பேசுன அவ்வளோதான். நீ என்ன பேசுன? அதாவது அவனுக்கு என்ன, நீ ஒரு ஸ்கிரிப்டை எழுதின்னு போய் நல்லா அவங்கக்கிட்ட எதை சொன்னால் காசு கொடுப்பானுங்கோ, எதை சொன்னால் கை தட்டுவானுங்கோ, எதை சொன்னால் ஆதரிப்பான்ற ஒரு ஸ்கிரிப்டை பண்ணி அவங்கள ஏமாத்துற வேலை பண்ண. எப்படி சினிமா நடிகன் ஏமாத்துறாங்களோ அதே மாதிரி தான் நீ ஏமாத்துற. இப்போ ரஜினி ஏமாத்தினாரு, கமல் ஏமாத்தினாரு, விஜய் ஏமாத்தினார், அஜித் ஏமாத்தினார். அதே மாதிரி நீயும் அவங்க ஒரு பாணியில் ஏமாத்துறாங்களா, நீ ஒரு பாணியில் ஏமாத்தின்கிற. தமிழ்நாட்டு மக்களை யார் வேணும்னாலும் ஏமாற்றலாம், ஆனால் திருத்த முடியாது. ஏன்னா நான் போய் புத்தி சொன்னேன்னு வச்சுக்கோ, போடா டே என்னமா. ஆனால் அவன் ஏமாந்துங்கிறான்றது அவனுக்கே தெரியல. இதுதான் இன்றைக்கி நடந்துங்கிற விஷயம். நீ என்ன அரசியலில் புரட்சி பண்ணுறதுக்கு வந்தேன்னு சொன்ன, சினிமாவில் புரட்சி பண்ணுறேன்ற, ஏதாவது புரட்சி இருக்கா பாருங்கள். நாங்கள்லாம் வந்து ஒரு உண்மையான படத்தை எடுத்துகிட்டு வெளியே கொண்டு வரதுக்கே பிச்சை எடுக்கிறோம். தேட்டருக்காரன் படத்தை வெளியிடுறதுக்கு தயாராக இல்லை, காசு கேட்குறான். டிஸ்ட்ரிபியூட்டர் வாங்குறதுக்கு தயாராக இல்லை, காசு கேட்குறான். அப்புறமா ஓடிடியில் கேட்டால் அவனும் தயாராக இல்லை. ஓடிடியில் போய் நான் கேட்குறேன், யாராவது நீங்கள் இந்த படத்தை எடுத்துங்கப்பா, காசு கூட வேணாம் நீங்கள் வெளியிடுங்கன்றேன். நீங்களே சொன்னீங்க பெரிய பெரிய ஓடிடி இருக்குது, அப்போ தான் ரீச் ஆகும். ரீச் பண்ணுறது நான் ரெடி, நீங்களே யாருன்னா ரெக்கமெண்ட் பண்ணுங்க, இல்லை பார்க்குறவங்க யாருன்னா மக்கள் கூட ரெக்கமெண்ட் பண்ணிட்டோம். வேணா என் தொடர்பு என்ன. ஒருவேளை உங்கள் படத்தில் சினிமாவுக்கு உண்டான ஒரு ஆர்ட் இல்லையோ அப்படிங்கிற கேள்வி இயல்பாக அவன் தெரிஞ்சிருந்து வெளியிட வருதுன்னு தான் நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு பார்வை மட்டுமா இருக்க வாய்ப்பு இருக்குன்றீங்க. சினிமா ஆர்ட்னா என்னன்னு சொல்லுங்கள், நான் கற்றுக்கிறேன். யாராவது ஜேம்ஸ் கேமரான் மாதிரி, ஸ்டீவன் ஸ்பீல்பர்க் மாதிரி, இல்லை ஜார்ஜ் லூகாஸ் மாதிரி, இந்த மாதிரி டைரக்டருங்க வந்து எனக்கு சொல்லிக் கொடுத்தா கற்றுக்கிறேன். இல்லை நான் கேட்குறேன், ஆர்ட்டுன்னு என்ன? நீ அங்கே 500 ரூபாய் 1000 ரூபாய் கனெக்டிவிட்டியில் ஆர்ட்டுங்கிறது என்னென்னா, சினிமாவுக்குன்னு ஒரு மொழி இருக்கிறது, ஒரு ஆர்டிஃபிஷியலான பார்வை இருக்குது. அது வந்து நீங்கள் சொல்லாமலே கனெக்டிவிட்டி ஆகணும். அப்படி இல்லாமல் செயற்கையாக ஜவ்வா அதாவது ஒரு கோரமான காட்சியை மீண்டும் மீண்டும் எடுப்பதால் அது ஆர்ட் ஆகிவிடாது. இல்லை இல்லை அப்படிங்கிறத விமர்சனம் முன்வைக்கிற தப்பு இல்லை. நான் சொல்லிடுறேன், நீங்கள் எடுத்தால் ஒரு மாதிரி வரும், நான் எடுத்தால் ஒரு மாதிரி வரும். ஒவ்வொரு இயக்குநர்களுக்கும் ஒரு இது இருக்கும். ஸ்டீவன் ஸ்பீல்பர்க் பார்வையாளர் இருக்காங்க இல்லையா, அவங்க பார்த்து அட்டாச் ஆகணும்ல. பார்வையாளனை பார்க்க விடணும், அப்புறமா சொல்லணும். அவன் வந்து என்ன அடிக்கணும், நியாயமானது, ரைட்? அவன் வந்து இது சொன்னது சரி, ஓகே. அது வந்து பார்வையாளன் பார்த்துட்டு என்னை கட்டி போட்டு அடிக்கட்டும்,
அப்போ ஒத்துக்கிறேன். ஓகே பார்வையாளன் போகிறதுக்கு முன்னாலேயே வந்து இது ஆட்டுக்கிட்டலாம் சொல்ல முடியாது. ஓகே. இன்னொன்று சில சம்பவங்கள் நடந்திருக்கு. அந்த நடந்த வழிகளை நான் சொல்லாமல் போயிட்டேன்னு வச்சுக்கோங்க. இல்லை இப்போ ஏன் அது கேட்குறேன்னா, ஒற்றை பனைமரம் ஒரு படம் இருந்துச்சு. அந்த படம் நிறைய வழிகளை குறிப்பாக அங்கே உள்ளதை வந்து உள்ளபடி எடுத்ததுனாலேயே அது விமர்சனத்துக்கு ஆளாச்சு, பாராட்டுதலுக்கு ஆளாச்சு. இன்றைக்கி அது ஒரு பேசும் பொருளாக இருக்குது. அது ஒரு வியாபாரியாக வெற்றி அடைந்தது இல்லை, ஒரு கருத்தியல் ரீதியாக விவாத பொருளாக மாறிடுது ஒற்றை பனைமரம். அந்த படத்தையும் சீமான் எடுத்துருக்காங்கிறது முக்கியமான விஷயம். இல்லை அதுபோல உங்கள் படத்தையும் இருக்கிறார். இல்லை சீமான் வந்து அதான் சொல்கிறேங்களே, சீமான் வந்து அரசியல் வியாபாரி ஆகிட்டார். சீமானை வந்து அடிக்கடி நம்ம பேசி தான் அவரை பிரபலமாக பண்ணிட்டோம். அவருக்கு என்னென்னா இன்றைக்கி சந்தோஷமாகிறாரு. எல்லா சேனலும் என்னை பற்றி பேசுகிறான். அதாவது இலை வீட்லேயும் நாங்கிறேன், கல்யாண வீட்லேயுங்கிறேன், கருமாதி வீட்லேயும் நாங்கிற மாதிரி அவர் கொண்டாட்டமாகிறார். ஏன் கொண்டாட்டமாகிறாருன்னு டெய்லி கறி சோறு, 10 பேர் துணைக்கு வராங்க, 10ஆவதுக்கு 2, 3, 4 மகளிர் வராங்க. அவங்களாம் பார்க்குறீங்களா, அவங்களாம் பார்த்தா பரிதாபமாக இருக்குது, சிரிச்சுனே இருப்பாங்க பாருங்கள். இவர் பேசுவார், அவங்க சிரிப்பாங்க. அந்த சகோதரிங்களுக்கெல்லாம் வேண்டுகோள் வைக்கிறேன், தயவுசெய்து இனிமேல் போய் அப்படியெல்லாம் சிரிக்காதீங்கம்மா, எங்களுக்கு அவமானமாக இருக்குது, ஓகே. ஆனால் இப்போது சீமானை நாங்கள் பார்க்குறது முழுசாக தவிர்த்துட்டோம். ஏன்னா நிறைய எங்கள் தம்பிமார்கள்லாம் காமெடிக்காக பார்க்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு பொழுதுபோக்கலைன்னா அவரை பார்த்து சந்தோஷப்படுறாங்க. முதல் காமெடி வடிவேல் இருந்தார், இப்போ வடிவேல் இல்லாத குறைய அவர் தீர்க்குறான்னு. ஏன்னா வடிவேல் காசு கொடுத்தா திரையில் தான் காமெடி பண்ணுவார், இவர் டெய்லி காமெடி பண்ணுறாரு. ஸோ அதனால் அவரை வந்து பொருட்படுத்தக்கூடாது. சரி, ஓகே. உங்கள் திரைப்படங்கள் பல தடைகளை தாண்டி வந்திருக்கிறது. அது ஓடிடியில் சென்று நீங்கள் சொன்ன மாதிரி பார்வையாளர் ஏதாவது ஒரு இம்பாக்ட் பண்ணுச்சுனாக்கா நிச்சயமாக ஒரு விளைவு ஏற்படுத்தும். அப்படி இல்லைன்னா அந்த படைப்புக்குள்ள தகுதியை அது பெறும். அது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அப்படியே மக்களின் பார்வைக்கு விட்டு விடுகிறேன். இந்த விவாத சொல்ல அறக்களத்துக்கான நேரம் ஒதுக்கிற நன்றி. அனைவருக்கும் வணக்கம். அரண்கலங்க நேயர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன், இவ்வளோ நேரம் எனக்கு ஒதுக்கி தந்ததற்கு. ஏன்னா இதுதான் முதல் ஊடகம் நான் நேர்காணல் கொடுக்குறேன் இந்த போர்க்களத்தில் ஒரு பூ படத்தை பற்றி. இந்த படத்தை பார்க்கணுன்னு யாராவது விருப்பப்பட்டீங்கன்னா என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு லிங்க் அனுப்புகிறேன், நான் விமியோ லிங்க் அனுப்புகிறேன். ஏன்னா ஓடிடியில் முயற்சி பண்ணியிருக்கிறேன் 27 வெளியிடுறதுக்கு. ஒருவேளை அது கிடைக்கல, அதுக்கான ஆதரவு வரலைன்னா நீங்கள் யார் வேணாலும், நான் உங்கள்கிட்ட காசு கீசெல்லாம் எதிர்பார்க்குறதில்ல, லிங்க் அனுப்புகிறேன், நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் கருத்தை சொன்னீங்கனாலே அடுத்த படைப்பை கொடுக்கறதுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா 10 வருட உழைப்பை போட்டு இந்த படம் எடுத்துக்கிறேன், நீங்கள் பாருங்கள். என்னுடைய தொடர்பு எண் வந்து 94 48 061 55 6 94480615556. பார்த்துட்டு உங்கள் தகவலை தெரிவிங்க. நன்றி.